எங்க டிக்கெட் எடுக்க போனவன இன்னும் காணுமே. டிக்கெட் கிடைச்சாச்சு, போலாமா? ஐயோ நான் வரல, நான் ஹாஸ்டலுக்கு போகணும், டைம் ஆச்சு. எத்தனை தடவை கெஞ்சி கூப்பிட்டு இருக்கேன், ஒரே ஒரு தடவை ப்ளீஸ். இன்னைக்கு ஒரே ஒரு நாள் தான், இந்த ஒரு தடவை மட்டும்தான், சரியா? தேன்மொழி எங்கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகிட்டு இருந்தா. நான் என் காதல சொன்னா எங்க என் கூட பழகாம போயிடுவான்னு அவளோட நானும் ஃப்ரெண்ட்ஷிப்பா பழக ஆரம்பிச்சேன். நம்ம காலேஜ் பசங்களுக்கு டாய்லெட்ல பேர் எழுதுறதுதான் வேலை. கார்த்திக் தேன்மொழியை லவ் பண்றான் போல இருக்குடி. ஏய் மச்சான், இவன் பாவாடை உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான்டா. மாப்ள, இனிமே காலேஜுக்கு வேட்டி சட்டை தானே கட்டிட்டு வரணும். உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசு. ஏய், உன் மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? செவத்துல போர்ட்ல டெஸ்க்ல எல்லாம் பேர் எழுதி வைக்கிறது எனக்கு பிடிக்காது. மத்தவங்க பாக்கும்போது எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா? மனசுக்கு பிடிச்சிருந்தா சம்பந்தப்பட்டவங்க கிட்ட தைரியமா சொல்லணும். அதை விட்டுட்டு லூசு மாதிரி அங்கேயும் எங்கேயும் இருக்க கூடாது, புரிஞ்சுதா? என்ன என்ன பயமா? பேசுறத கேட்டா மட்டும் போதாது, தைரியம் இருந்தா நேரா வந்து சொல்லணும். அவ சொன்ன மாதிரியே அவ எதிர்பார்க்காத அளவுக்கு இன்னைக்கு என் காதல சொல்லி அசத்தலாம்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவ ஒரு நாள் கூட காலேஜ் வராம இருக்க மாட்டா. ஆனா அன்னைக்கு அவ வராதது எனக்கு ரொம்ப ஏமாற்றமா இருந்துச்சு. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? ஸ்கூல்ல நீதான் எப்பவும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவ. பாஸ் ஆகுறத உனக்கு கஷ்டம் எனக்கு தெரியும்டி. நீ பாஸ் ஆயிடுவேன்னு எனக்கு தெரியாதா? நீ ஏன் பொண்ணாச்சு?